மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேக்ரோஸ் பத்தி பார்க்க போறோம். மேக்ரோஸ் இன் எக்ஸல் வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஆட்டோமேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு டாஸ்க் பண்றோம்னா அதுல வந்து 2 ஆக்டிவிட்டி பண்ணலாம், 3 ஆக்டிவிட்டி பண்ணலாம், 4 ஆக்டிவிட்டி பண்ணலாம், இல்ல 100 ஆக்டிவிட்டி பண்ணலாம், இல்ல thousands ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணலாம். எல்லா ஆக்டிவிட்டியும் திரும்பவும் பண்ணோம்னா நம்ம ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறோம், 60 மினிட்ஸ் எடுத்துருக்கோம்னா திரும்ப அந்த 100 ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம்னா அதே மாதிரி மறுபடியும் 60 மினிட்ஸ் 1 hour ஆகும் இல்லையா? அதனால மேக்ரோஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கம்ப்யூட்டர் சொல்லி ரெக்கார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா, how to make computer repeat all step-by-step process of a task, recording macros, then running macros. ஸோ இது வந்து அந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு பேர் தான் ரெக்கார்டிங் மேக்ரோஸ். எல்லா ஆக்டிவிட்டியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெக்கார்ட் பண்ணிட்டே வரும். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண ஆக்டிவிட்டிஸை நம்ம ரன் பண்ணோம்னா அந்த 100 ஆக்டிவிட்டிஸும் என்ன பண்ணும், டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். 60 நிமிஷம் ஆகாது. ஓகே, ஸோ இது வந்து எப்படி ஆகுதுன்னா கம்ப்யூட்டர் வந்து விபி கோடுன்னு ஒன்று எழுது, விசுவல் பேசிக் கோட் அப்படின்னு அர்த்தம். மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் அது. ஓகே, அவங்க வந்து விபி லாங்குவேஜில் வந்து விசுவல் பேசிக் கோடை எழுதுறாங்க. அது வந்து கம்ப்யூட்டர் நம்ம மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு எழுதும். நம்ம கோடு நாலேஜ் நமக்கு தேவையில்லை. அப்புறம் நமக்கு நாலேஜ் இருந்ததுன்னா அந்த கோடை போய் நம்ம எடிட் பண்ணி நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த டாஸ்க் வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டாம், வேற மாதிரி பண்ணு, ஆக்டிவிட்டி நம்பர் 21, ஆக்டிவிட்டி நம்பர் 78 இதெல்லாம் வந்து வேற மாதிரி பண்ணணும்னு சொல்லி நம்ம கோடை எடிட் பண்ணோம்னா அந்த விபி கோடு நாலேஜ் வேணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா மேக்ரோ எப்படி, அதை எப்படி ரெக்கார்ட் பண்றது, மேக்ரோ ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது பார்ப்போம். ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி மேக்ரோ எனேபிள்ட் ஃபைல். இந்த ஃபைல் டேட்டா பார் த்ரூ மேக்ரோ EG01 அப்படின்ற மேக்ரோ எனேபிள்ட் ஃபைல். அதை வந்து ஃபோல்டரில் நம்ம காமிச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபைல் தான் அது. ஸோ இங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோரில் போய் பார்த்தோன்னா கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒரு ஷீட் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு புதுசாக ஒரு ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் N போட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி அதே மாதிரி C3ல போடுறேன். ஸோ இப்போ அந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணுறேன். ஃபைல் சேவ் போட்டு அதே லொக்கேஷனில் போயிட்டு என்ன பண்ணுறேன், டேட்டா பார் மேக்ரோ இல்லை மேக்ரோ எனேபிள் போடுறோம். ஓகே, மேக்ரோ ஃபார் ஃபார்மேட்டிங் அப்படி போடலாமா, ஃபார்மேட்டிங் சேல்ஸ் டேட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் டைப்னு இருக்கு இல்லையா, எக்ஸல் ஒர்க் புக்னு சொல்லி இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஒர்க் புக், ஆர்டினரி எக்ஸல் ஒர்க் புக். மேக்ரோ அதில் சேவ் பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. ஓகே, அது மாதிரி மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் சொல்லி கொடுத்தாதான் நம்ம மேக்ரோ கிரியேட் பண்ணது சேவ் ஆகும் அதில். அப்புறம் நிறைய மற்றதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம இந்த இதில் மட்டும் பார்த்தா போதும். ஓகே, இப்போ எக்ஸல் ஒர்க் புக்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா மேக்ரோ கிரியேட் பண்றது சேவ் ஆகாது. அதனால எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்னு சொல்லி கொடுத்தாதான் இந்த இடத்துல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் டைப் எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்னு இருக்கு. ஃபைல் நேம் மேக்ரோ ஃபார் ஃபார்மேட்டிங் சேல்ஸ் டேட்டா அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நம்ம ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சேவ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஒரு வேர்டு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி மேக்ரோ எனேபிள்டு ஃபைலாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம எக்ஸல் ஃபைல் வந்து மேக்ரோ எனேபிள்டு ஃபைல், ரெடி டு டூ தி மேக்ரோஸ். ஸோ அடுத்து வந்து டெவலப்பர்னு ஒரு இந்த இடத்துல ஒரு டேப் இருக்கு இல்லையா, இந்த டேப் முதல்ல இங்கே இருக்காது. அதை எப்படி எனேபிள் பண்ணணும்னா இப்போ நான் இங்கே போயிட்டு டிக் மார்க் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ எப்படி எனேபிள் பண்ணணும், டெவலப்பர் டேப் இல்லை. இந்த இடத்துல ஹோம் இன்சர்ட்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, கஸ்டமைஸ் த ரிப்பன் ஒன்று வரும். கிளிக் ஆன் தட். இந்த இடத்துல வந்து எக்ஸல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. லெஃப்ட் சைட் பேனல்ல கஸ்டமைஸ் ரிப்பன் செலக்ட் ஆயிருக்கும். ஜெனரல், ஃபார்முலா, டேட்டா எல்லாம் கஸ்டமைஸ் ரிப்பன் செலக்ட் ஆயிருக்கு. மிடில் கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்றதுல போட்டு நிறைய கமெண்ட் செலக்ட் பண்ணி இங்க இருந்து இந்த இடத்துல இங்க ரைட் சைட் பேனல கொண்டு வரலாம். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க பார்க்க வேண்டிய ரைட் சைட் பேனல இந்த டெவலப்பர் டேப் வந்து டிக் மார்க் இல்லாம இருக்கு, அதை டிக் மார்க் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த டெவலப்பர் டேபுக்கு வந்துடும். ஸோ இப்போ டெவலப்பர் டேப்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து கோட் அப்படின்ற கோட்ல போயிட்டு கோடுன்ற குரூப்ல போயிட்டு விசுவல் பேசிக், மேக்ரோஸ், ரெக்கார்ட் மேக்ரோ இந்த மாதிரி டீட்டெயிலாம் இருக்கு இல்லையா, இந்த டீட்டெயில் உண்டான ரெக்கார்ட் மேக்ரோன்ற பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகே, ரெக்கார்ட் மேக்ரோன்ற பட்டன் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி இந்த மேக்ரோஸை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கிட்ட ஆல்ரெடி என்னென்ன மேக்ரோ இருக்குதோ அதெல்லாம் தெரியும். அது வந்து மேக்ரோஸ் இன் ஆல் ஓப்பன் ஒர்க் புக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு திஸ் ஒர்க் புக்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுறேன். இந்த ஒர்க் புக்ல இப்போதைக்கு எதுவுமே இல்லை. நம்மளோட ஒர்க் புக் பேர் என்னது, திஸ் ஒர்க் புக் இஸ் அப்படின்றது
இங்க நமக்கு இருக்கு மேக்ரோ ஃபார் ஃபார்மேட்டிங் சேல்ஸ் இருக்கு. அந்த இடத்துல எதுவுமே இல்லை, மேக்ரோ எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ இப்போ நம்ம மேக்ரோ கிரியேட் பண்ண போறோம். ஸோ ரெக்கார்ட் மேக்ரோட இங்க ஒரு பட்டன் இருக்கு, கீழே ஒரு பட்டன் இருக்கு. இங்க பாத்தீங்க ரெடிக்கு பக்கத்துல ஒரு போட்டோ கிளிக் பண்ற மாதிரி இருக்கு. அதை கொண்டு போயாச்சுன்னா நோ மேக்ரோஸ் ஆர் கரண்ட்லி ரெக்கார்டிங் இருக்கு. இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டெவலப்பர் டேப்ல போய் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறதுக்காக டெவலப்பர் டேப்ல போயிட்டு எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெக்கார்ட் தி மேக்ரோ அப்படின்றதுனா நம்ம என்ன பண்ண போறோம், இதை ஃபார்மேட் பண்ண போறோம். ஸோ ரெக்கார்ட் மேக்ரோ பண்ணிட்டு அதை ஃபார்மேட் பண்ணலாம். ஓகே, ஸோ மேக்ரோ 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து நேம் நம்ம மாத்தி வேணா சேவ் பண்ணிக்கலாம். மேக்ரோ 1 இருக்குதா, என்ன பண்ணும் மேக்ரோ 1 என்ன பண்ணுது, ஃபார்மேட் அப்படின்ட்டு. ஏன் அண்டர் ஸ்கோர் போட்டிங்கன்னா இடையில ஸ்பேஸ் அக்செப்ட் பண்ணாத, ஸ்பேஸுக்கு போதும் அண்டர் ஸ்கோர் போட்டுக்கலாம், வேற எதுவும் போட முடியாது. ஸ்டார் போட்டு அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அக்செப்ட் பண்ண இந்த மாதிரி வரும். ஓகே, அட் சிம்பிள் போடலாமா, அட் சிம்பிள் போட்டா வராது. அது மாதிரி ஸ்பேஸ் போடலாமா, ஸ்பேஸ் போட்டா வராது. ஓகே, அந்த ஸ்பேஸ் எனக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணும், அண்டர் ஸ்கோர் போடணும். சில பேருக்கு ஸ்பேஸ் போடலன்னா ஃபார்மேட் எனக்கு ஒரு மாதிரி புரியல ஒரே மாதிரி MACRO 1 FOR MET எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மேக்ரோ 1 செப்பரேட் வேர்ட் அண்டர் ஸ்கோர் ஃபார்மேட் சொல்லி கொடுத்தாச்சுன்னா ஈஸியாக படிக்கலாம். மேக்ரோ 1 ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி படிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த கண்ட்ரோல் கீ இருக்கு இல்லையா, கண்ட்ரோல் பிளஸ் போட்டு ஷார்ட்கட் கீ ஏதாவது வேணும்னா இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஸ்டோர் மேக்ரோஸ் இன் திஸ் ஒர்க் புக் இருக்கு. இதில் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் புக்கில் கிரியேட் பண்ணி மேக்ரோ கொண்டு வரலாம். இல்லை பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்னு ஒன்று தனியாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பார்த்துக்கலாம். திஸ் ஒர்க் புக்கில் போயிட்டு இந்த மேக்ரோ சேவ் பண்ண போகிறோம். இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இந்த மேக்ரோ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி வேணால் டைப் பண்ணிக்கலாம். திஸ் மேக்ரோ creates format on sales data அப்படின்னு சொல்லி போட்டு ஓகே கொடுத்தாச்சுன்னா இப்போ இனிமேதான் மேக்ரோ வந்து ரன் ஆகும். ஓகே, சாரி, மேக்ரோ ரெக்கார்ட் ஆகும். ஸோ ஓகே கொடுத்தாச்சுன்னா மேக்ரோ ரெக்கார்ட் ஆகும். இது வரைக்கும் இன்னும் ரெக்கார்டு வரவே இல்லை. இந்த பட்டன் பாருங்க, ரெக்கார்ட் மேக்ரோன்னு தான் காமிக்குது. ஸோ ஓகே கொடுத்தோடனே இந்த பட்டன் ஸ்டாப் ரெக்கார்டிங் சொல்லி காமிக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணல. இப்போ ரெக்கார்ட் இஸ் கோயிங் ஆன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், C3 கிளிக் பண்றேன். ஸோ C3 கிளிக் பண்ணிட்டு C3 D3 ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ண போறேன். ஹோம் மெர்ஜ், ஏன்னா ரெண்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணும்போது வந்து இந்த சேல்ஸ் வேல்யூ மந்த் வைஸ் கொஞ்சம் நீட்டா இருக்கும். அது மாதிரி வந்து எஸ் காணும், இந்த இடத்துல கடைசியில் இஏ காணும். அதனால வந்து காலம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ C3 கிளிக் பண்ணேன், C3 D3 ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணேன், அப்புறம் மெர்ஜ் பண்ணேன் இல்லையா. ஓகே, இது ஒரு ஃபார்மேட்டிங், பர்டிகுலர் ஃபார்மேட்டிங் இல்லையா. ஸோ இந்த ஃபார்மேட்டிங் முடிச்சாச்சு. அடுத்து இதுக்கு ஒரு பார்டர் அப்ளை பண்ணலாம். ஃபுல்லா பார்டர் அப்ளை பண்ணிட்டோன்னா இதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாமா, இது மாதிரி கலர் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. அடுத்தது ஃபாண்ட்டுக்கு ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் வேணா இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம், ஒரு 18 சொல்லி கொடுக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாலாம் காணாமல் போச்சுன்னா கொஞ்சம் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். காலம் சி இன்க்ரீஸ் பண்ணுறேன், காலம் டி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. ஸோ இப்போ போயிட்டு டெவலப்பர் டேப்ல போயிட்டு இந்த ஸ்டாப் ரெக்கார்டிங் இங்கே போய் கிளிக் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே போய் கிளிக் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல கீழே கிளிக் பண்ணி பார்க்கலாமா, கிளிக் பண்ணி ஸ்டாப் ரெக்கார்டிங் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண மேக்ரோ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா டெவலப்பர் டேப்ல போயிட்டு இந்த மேக்ரோஸ் கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம ரன் பண்ண மேக்ரோ 1 ஃபார்மேட் இருக்கு. ஸோ இது போய் வந்து ரன் பண்ணியாச்சுன்னா அதை ரன் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக அப்படி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெக்கார்ட் பண்ண மேக்ரோ வந்து திரும்ப ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு இந்த டேட்டாலாம் அப்படியே கிளியர் பண்ணிடலாம். ஓகே, கிளியர் ஃபார்மேட்ஸ் சொல்லி கொடுக்கணும். கண்டென்ட்டை கிளியர் பண்றோம்னா என்மை எல்லாம் போயிடும். கிளியர் ஃபார்மேட்னா இங்க மந்த்ன்னு சொல்லி இருந்தது போயிடுச்சு, இங்க நமக்கு எதுவும் போயிடுச்சு. ஸோ காலத்தையும் நான் வந்து சும்மா அப்படியே ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஏதோ ஒரு காலம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெவலப்பர் டேப்ல போயாச்சுன்னா நம்ம மேக்ரோ கிளிக் பண்ணும்போது வந்து மேக்ரோ ஃபார்மேட் இருக்கு இல்லையா, மேக்ரோ 1 ஃபார்மேட், அது வந்து இந்திஸ் ஒர்க் புக்ல இருக்கு. ஸோ ஆல் ஓப்பன் ஒர்க் புக் கொடுத்தாச்சுன்னா நான் கிரியேட் பண்ண மேக்ரோ எல்லாமே எல்லா ஓப்பன் பண்ண ஒர்க் புக்லையும் வந்துக்கும். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுதுன்றனால திஸ் ஒர்க் புக் செலக்ட் பண்ணிட்டு இதுல இந்த பர்டிகுலர் மேக்ரோ மட்டும் எனக்கு ரன் ஆகுனா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி செலக்ட் ஆகி வந்துச்சு, ஒன்று இருக்குன்றாங்க. ஸோ இப்போ செலக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டு ரன் கொடுத்தோம்னா ரன் ஆகி இது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொடுத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துருக்கு. ஸோ எப்படி என்னென்ன கோடு எழுதிருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னா என்ன பண்ணோம், விசுவல் பேசிக்ன்றது இங்க இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம். டெவலப்பர் டேப் மூலமா இங்க போய் பண்ணலாம், இல்ல ஷீட்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா வியூ கோடு இருக்கு, இங்கே கிளிக் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டெவலப்பர் டேப் மூலமா போனா ரொம்ப டைம் ஆகுதுன்றோம், இங்க ரைட் கிளிக் பண்ணி வியூ கோட்ல கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே,
ஸோ இப்போ நம்ம ஃபைல் நேம் என்னது? VBA ப்ராஜெக்ட் மேக்ரோ ஃபார் ஃபார்மேட்டிங் சேல்ஸ் டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபைல் டேட்டா வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணி இங்க இடத்துல பார்க்குறோம். பார்த்தாச்சுன்னா இங்க பாருங்க, லெஃப்ட் சைடில் இது எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மொத்தம் எத்தனை ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு, எத்தனை ப்ராஜெக்ட் வந்து VBA ப்ராஜெக்ட்னா VBA ப்ராஜெக்ட் விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் ஆன் தீஸ் ஃபைல்ஸ் 3 ஃபைல் இருக்கு. ஸோ என்னென்ன ஃபைல் சொல்லி பார்க்கலாமா? ஸோ நம்ம மேக்ரோ ஃபார் ஃபார்மேட்டிங் சேல்ஸ் டேட்டான்ற ஃபர்ஸ்ட் ஃபைல், அடுத்தது டேட்டா பார் த்ரூ மேக்ரோன்னு ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண ஃபைல் இது. ஓகே, இந்த ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. அடுத்தது 3வது ஃபைல் காணும். மொத்த எக்ஸல் ஃபைல் தெரியுதா? இந்த இடத்துல கிரீன் கலர்ல 1 2 இந்த 2 தான் தெரியுது. அப்புறம் வந்து 3வது ஃபைல் நமக்கு எங்க இருக்குன்னு தெரியல இல்லையா? அப்போ 3வது ஃபைல் அது என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இங்க போய் பார்த்துக்கலாம். 3வது ஃபைல் personal.xlsb இருக்குல்ல, இது வந்து ஒரு பர்டிகுலர் ஹிடன் ஃபைல். இதுல போய் நம்ம மேக்ரோ நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹிடன் ஃபைல்ல வந்து சேஃப்டியா நம்ம மேக்ரோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், யாரும் அதை டெலீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வந்து க்ளோஸ்டு ஃபைல், ஹிடன் ஃபைல். மற்ற 2 ஃபைலும் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ அந்த பர்டிகுலர் ஒரு ஃபைல் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா? டேட்டா பார் த்ரூன்றதை க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துல போய் பார்த்தோம்னா 2 ஃபைல் மட்டும் தான் இருக்கும். ஒன்று ஹிடன் ஃபைல், ஒன்று இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃபைல். இப்போ இந்த ஃபைலில் நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் அந்த கோடெல்லாம் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ மறுபடியும் கொலாஸ் பண்ணிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். நம்மளோட ஃபைல் ஓப்பன் பண்ணலாமா? VBA ப்ராஜெக்ட் மேக்ரோ ஃபார் ஃபார்மேட்டிங் சேல்ஸ் டேட்டா .xlsm. நான் சொன்ன மாதிரி XLSMன்றது என்னன்னா, XLSன்றது எக்ஸல் ஷீட்னு அர்த்தம், எம்னா மேக்ரோ எனேபிள்டு ஃபைல் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இதை கொலாஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ல ஷீட் 1 அண்ட் திஸ் ஒர்க் புக் இருக்கு. ஸோ நம்ம இடத்துல வந்து ஃபைலில் ஷீட் 1 மட்டும் தான் இருக்கு. நான் போய் கிளிக் பண்ணி ஒரு ஷீட் 2 சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் 2 சொல்லி இருக்கும். ஸோ ஷீட் 1 அப்படின்றது ஒன்று இருக்கு, ஷீட் 2ன்னு இருக்கு. ஷீட் 1ல போயிட்டு நான் வந்து ரீநேம் பண்றேன், மை டேட்டான்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்க போய் பார்த்தீங்கன்னா ஷீட் 1 உள்ள பிராக்கெட்ல மை டேட்டான்னு ஆக்சுவலா ஷீட் நேம் ரீநேம் பண்ணது வரும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கலாம் வந்து. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ல என்ன ஆப்ஜெக்ட்லாம் விசிபிளா இருக்கு? ஒர்க் ஷீட், 2 ஒர்க் ஷீட் இருக்கு, அது விசிபிளா இருக்கு. அப்புறம் என்டையர் ஒர்க் புக்கும் விசிபிளா இருக்கு. ஸோ இங்க போய் பார்த்தோன்னா டாப்ல மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் எடிட்டர் ஓப்பன் ஆயிருக்கு. இது பேர் எடிட்டர். ஓகே, ஸோ என்னன்னா VB கோட் எடிட்டர், நம்ம ஜாவா எடிட்டர், HTML எடிட்டர், CSS எடிட்டர்னு நிறைய லாங்குவேஜ்ல பார்த்துருப்போம், வெப்சைட் கிரியேட் பண்றவங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸல் ஃபைலில் ஒர்க் பண்றதுனால எக்ஸல் அப்ளிகேஷனுக்கு உண்டான எடிட்டர் இது. ஸோ மேக்ரோ ஃபார் ஃபார்மேட்டிங் சேல்ஸ் டேட்டா .xlsம்ன்றது அந்த ஃபைல் நேம். இந்த ஃபைல் நேம் இங்க தெரியும் உங்களுக்கு. VBA ப்ராஜெக்ட்குள்ள போயிட்டு பிராக்கெட்டுக்குள்ள போட்டுருக்கிறது அந்த ஃபைல் நேம். ஸோ .xlsmன்றது அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து மேக்ரோ எனேபிள்ன்றது இருக்கு இல்லையா? ஷீட் 1 கோடுன்றது என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஷீட் 1 இருக்கு இல்லையா? ஷீட் 1 இந்த இடத்துல செலக்ட் ஆயிருக்கு. இப்போ ஷீட் 2 செலக்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா. இப்போ நான் வந்து திஸ் ஒர்க் புக்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் இங்க கோட்ல பாத்தீங்கன்னா ஷீட் 1 கோடுன்னு சொல்லி காமிக்குது. ஆனா இந்த இடத்துல நான் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஷேடு தெரியுது. இந்த இடத்துல ஷீட் 1 தான் ஆக்சுவலா செலக்ட் ஆயிருக்கு. இப்போ ஷீட் 2 வந்து செலக்ட் பண்றேன், ஆனா இங்க ஷீட் 1 வரல. ஷீட் 2 கோடு வந்து வரணும்னா இங்க பண்ணணும், ஷீட் 2ல போயிட்டு இந்த ப்ளூ கலர்ல டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஷீட் 2 கோடுன்னு சொல்லி வந்துடும். புரியுதுங்களா? அது மாதிரி திஸ் ஒர்க் புக்ன்றதுல கிளிக் பண்ணிட்டு திஸ் ஒர்க் புக், அந்த ஒர்க் புக் சேர்த்து 2 ஷீட்டுக்கு காமனா திஸ் ஒர்க் புக்னு அர்த்தம். அதுல போய் டபுள் கிளிக் பண்ணாலும் திஸ் ஒர்க் புக்னு வரும். ஆனா கீழே பாத்தீங்கன்னா மாடியூல்ஸ் சொல்லி ஒண்ணுக்கு கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஓகே, அதை எக்ஸ்ப்ளோர் பண்றேன், மாடியூல் 1ன்றது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இது மாடியூல் 1 இங்க செலக்ட் பண்ணிருக்கேன், ஆனா இங்க மாடியூல் 1 வரல டாப்ல. ஸோ மாடியூல் 1 டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா மாடியூல் 1 திரும்பி வரும். ஸோ மாடியூல் 1 கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஏரியா வந்து கோட் ஏரியா தெரியுது நமக்கு. நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா சப் அப்படின்ற ப்ரொசீஜர்ல மேக்ரோ 1 அண்டர்ஸ்கோர் ஃபார்மேட்ன்றது நம்மளோட மேக்ரோ நேம். இந்த ப்ளூ கலர்ல ஷேட் பண்றது மேக்ரோ நேம். சப் ஸ்பேஸ் எல்லாம் போட்டு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து கோடு கிரியேட் பண்ணிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல டபுள் பேரந்தசிஸ் இருக்கு இல்லையா, ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ், இதெல்லாம் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிருக்கு. அடுத்து சிங்கிள் கோட் போட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. சிங்கிள் கோட் இருக்கிற லைன்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, இதெல்லாம் வந்து கமெண்ட் லைன். நம்ம மேக்ரோ 1 ஃபார்மேட் மேக்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. அடுத்தது நம்ம எழுதின டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு, திஸ் மேக்ரோ கிரியேட் ஃபார்மேட் ஆன் சேல்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதின டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு.
இந்த சிங்கிள் கோட்லாம் என்னன்னா கிரீன் கலர்ல தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்துல இருந்து கிரியேட் பண்ணி இங்கே வந்திருக்கு. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, ஸோ இதை மினிமைஸ் பண்ணிட்டு சைட் பை சைடாக பார்க்கலாம். ஓகே, மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எக்ஸல்லையும் அது மாதிரி மினிமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸல் மினிமைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு எக்ஸல் இருக்கு இல்லையா? இந்த சைடு ரைட் சைடில் நமக்கு என்ன வரணும்? கோடு தெரியணும் இல்லையா? விசுவல் பேசிக் எடிட்டர். ஸோ அது இங்கே இருக்கு. எக்ஸல்லையும் பக்கத்தில் பக்கத்தில் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல போனதுன்னா இந்த ஆர் அப்படி வரணும். அதை வந்து இப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தெரியுது. அப்போ இந்த மாடியூல்ஸ்ல மாடியூல் ஒன்ன்றதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் மாடியூல் ஒன் கோடு வந்திருக்கு. ஸோ அதில் வந்து சப்ன்றதை ஸ்டார்ட் பண்ணி எண்டு சப் வரைக்கும் வந்து சேம் மேக்ரோன்னு அர்த்தம். ஸோ இந்த மேக்ரோ நேம் வந்து இந்த இடத்துல மேக்ரோ ஒன் ஃபார்மேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஒன்னா கிளியர் பண்ணோம் இல்லையா? கிளியர் பண்றதுக்கு தான் அதையும் மேக்ரோவில் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னாச்சும் என்ன பண்ணும்? இந்த இடத்துல மேக்ரோன்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் மூலமா இப்போ மேக்ரோ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ வேற எங்கேயா கிளிக் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றேன்? மேக்ரோ ஒழிஞ்சு போட்டு இந்த இடத்துல மேக்ரோ 2 இருக்கு இல்லையா? இதுல போட்டு அண்டர் ஸ்கோர் போட்டு கிளியர்னு போட்டுருக்கேன். கிளியர்னு போட்டு திஸ் டிஸ்கிரிப்ஷன்ல போய் என்ன என்டர் பண்ண போறேன்? திஸ் மேக்ரோ கிளியர்ஸ் த ஃபார்மேட். ஓகேன்னு சொல்லி கொடுத்தா இப்போ ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன பண்றேன்? இந்த இடத்துல நம்ம ஃபார்மேட் பண்ண இடத்துல போயிட்டு ஹோம்ல போயிட்டு இந்த கிளியர்ன்ற போட்டு கிளியர் ஃபார்மேட் கிளிக் பண்றேன். ஃபார்மேட்டுக்கு போயிடுச்சு. இதை இந்த காலம் வித்தை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல போய் இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். மேக்ரோ இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸல் ஃபைல் வந்து இப்போ லெஃப்ட்ல இந்த சைட்ல கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி. ஸோ எக்ஸல் விண்டோ தெரியுது அவங்களுக்கு மூவ் ஆகுது. அது மாதிரி விபி எடிட்டர் விண்டோ தெரியுது அவங்களுக்கு. ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அடுத்தது எண்டு சப்புக்கு அப்புறம் அடுத்தது வேற ஒரு மேக்ரோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோ 2 அண்டர் ஸ்கோர் கிளியர்னு சொல்லுது. ஸோ இதுவும் சேம் மாடியூல் ஒன்லேயே தான் கிரியேட் ஆயிருக்கு. எனக்கு இந்த இந்த இது வந்து மாடியூல் 2ல வேணும் அப்படின்னாச்சுன்னா மாடியூல் 2ல பண்ணிக்கலாம். மாடியூல்னா என்னன்னா நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு ஒரு 5 செட் ஆஃப் மேக்ரோவா வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு மாடியூல் வச்சுக்கலாம். அந்த மாடியூல் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு வேணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா இது எப்படி பண்றது? இங்க போயிட்டு இன்சர்ட் மாடியூல் கிளிக் பண்ணியாச்சுன்னா அடுத்த மாடியூல் நம்பர் 2ன்னு சொல்லி வந்துடும். இப்போ மாடியூல் நம்பர் 2 கோட்ல எதுவுமே இல்லை. இப்போ மாடியூல் நம்பர் 1 டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். இந்த கோடு வந்து மாடியூல் 1ல ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கிறதுக்கு கட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்? மாடியூல் 2 ஓப்பன் பண்ணி இங்க போட்டுறேன். ஓகே, ஸோ மாடியூல் 1ன்றதை நம்ம ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். மாடியூல் 1 டபுள் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் பண்றதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடியூல்கள் இங்க போயிட்டு வந்து கீழே வந்து என்ன பண்றோம்? மாடு 1 சொல்லி ரீநேம் பண்ணிக்கலாம். இது வந்து டு ஃபார்மேட் அண்டர் ஸ்கோர் டு ஃபார்மேட் இப்படி நம்ம போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து மாடியூல் 2 போட்டு இங்க MOD 2 சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா நம்ம எப்படியெல்லாம் மாத்திக்கலாம். அண்டர் ஸ்கோர் கிளியர் ஃபார்மேட் வச்சுக்கலாம். ஸோ எத்தனை மாடியூல் வேணாலும் நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நமக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மாடியூல் பார்த்த உடனே 2 ஃபார்மேட் எத்தனை ஃபார்மேட் வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாங்க. எனக்கு இந்த 2 ஃபார்மேட் டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா இதுல வந்து நமக்கு இந்த மேக்ரோன்றது கிளியரா ஒர்க் ஆக போகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா LN1 இருக்கு, லைன் 1 காலம் 1. அடுத்து எஸ்க்கு அப்புறம் கிளிக் பண்ணியாச்சுன்னா லைன் 1 காலம் 2. அடுத்து யூக்கு அப்புறம் கிளிக் பண்ணா லைன் 1 காலம் 3. நெக்ஸ்ட் லைன் கிளிக் பண்ணியாச்சுன்னா லைன் 2ன்னு சொல்லி வரும். அடுத்து இந்த இடத்துல கிளிக் பண்ணியாச்சுன்னா இது எத்தனை லைன் சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க எண்ட் வித் இருக்கு இல்லையா? இது லைன் 19. வித்துக்கு அப்புறம் கிளிக் பண்ணியாச்சுன்னா லைன் 13 காலம் 13 இருக்கு, லைன் 19ல. ஸோ இது வந்து லைன் 1ல ஸ்டார்ட் ஆகி இந்த எண்டு சப் எங்க முடியுது பாருங்க. எண்டு சப் லைன் 67ல முடியுது. ஸோ 67 கோட்ஸ் இந்த இடத்துல வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணும்போது எழுதிருக்கு. இப்போ இதை தான் நம்ம ரன் பண்ண போறோம் அப்படின்னு என்ன பண்ணோம்? இந்த இடத்துல போயிட்டு மேக்ரோ 1 ஃபார்மேட் இருக்கு இல்லையா? இது வந்து இந்த இடத்துல ஒரே மேக்ரோ இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரே மேக்ரோ 1 தான் இருக்கு. ஸோ அது புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்?
மாடியூல் 2 இருக்கு இல்லையா, இந்த மேக்ரோ மறுபடியும் கட் பண்ணிட்டு மாடியூல் 2 அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் தேவையில்ல. மாடியூல் 1 கீழே போயிட்டு ஒரிஜினலா இருந்த இடத்துல அந்த எண்டு சப் கீழே போயிட்டு இப்படி மாதிரி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹரிசாண்டல் லைன் எண்டு சப் அப்புறம் வந்துடும். ஸோ இப்போ நம்ம கர்சர் எண்டு சப் ஆஃப் மேக்ரோ 2 கிளியர்ன்ற இடத்துல இருக்கு. அதனால இங்க மேக்ரோ 2 கிளியர்ன்றது இங்க விசிபிளா இருக்கும். ஸோ மேக்ரோ 1 எனக்கு வேணும்னா இந்த இடத்துல மேக்ரோ 1 ஃபார்மேட் சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கர்சர் இந்த இடத்துல எங்க வேணா வச்சுக்கலாம். வச்சோம்னா இந்த இடத்துல மேக்ரோ 1 தான் வரும் டில் இந்த எண்டு சப் வரைக்கும். அதுக்கப்புறம் கீழே கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேக்ரோ 2ன்னு ஒரு பாருங்க. மேக்ரோ 2 இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ நமக்கு இப்போ எங்க இடத்துல என்ன பண்ணணும், ஃபார்மேட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஏரியால எங்க வச்சுக்கணும், இந்த இடத்துல எங்க வேணா வச்சுக்கலாம். ஸோ இப்போ மேக்ரோ 1 ஃபார்மேட் இந்த மாதிரி வர வச்சுட்டு இங்க போயிட்டு நம்ம ரன் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா ரன் பண்ணி மேக்ரோ கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா, சரிதான் உங்களுக்கு. ஸோ நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோ இங்க வந்துருச்சு. ஸோ என்னென்ன வந்திருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறுபடியும் போயிட்டு என்ன பண்றோம், இந்த இடத்துல கிளிக் பண்ணி மேக்ரோ 2 கிளிக் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கிளியர் பண்ணிடுச்சு. இப்போ மறுபடியும் இங்க போயிட்டு 1 by 1 பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னென்ன கோடுன்னு சொல்லி கோடு பை கோடா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டூல் பார் இருக்கு இல்லையா, டிசைன் கோட் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு வந்து இந்த டூல் பார் பேர் என்ன அப்படின்றது இங்க போய் டூல் அப்படின்றதுல போய் பார்த்தோம்னா தெரியும். வியூ டூல்ஸ் இருக்கு. ஓகே, வியூ எந்த டூல் பார் சொல்லி போட்டிருக்கல, டீபக் டூல் இருக்குல்ல, இதான் டீபக் டூல் கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல டிசைன் கோட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நமக்கு வேணும்னா வியூ போயிட்டு டூல் பார்ஸ் போயிட்டு டீபக்ன்றது இப்போ செலக்ட் ஆகல, கிளிக் பண்ண உடனே மேலே இந்த மாதிரி வந்துடும் டாப். இதுதான் டீபக் டூல். மறுபடியும் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது இல்லை இல்லையா, இப்போ இந்த இடத்துல இருக்கு. கீழே அதே மாதிரி இங்க டிசைன் மோட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, ஸ்டெப் இன்டு F8 இருக்கு. அடுத்தது ஸ்டெப் ஓவர் ஷிஃப்ட் F8 இருக்கு. இது வந்து ஸ்டெப் இன்டுன்றது F8 கிளிக் பண்ணா ஸ்டெப் இன்டுன்னு வரும். அடுத்தது ஸ்டெப் ஓவர் ஷிஃப்ட் F8 பிரஸ் பண்ண வரும். அடுத்தது ஸ்டெப் அவுட் கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் F8 பண்ணும். இந்த 3 ஞாபகம் வச்சுங்க. இப்போ எப்படி அது கொண்டு வர, வியூ போயிட்டு டூல் பார் போயிட்டு அங்க போயிட்டு என்ன பண்றேன், அந்த டீபக் எடுத்து விட்டுறேன். இப்போ அந்த டூல் பார் அங்க இல்ல இல்லையா, கீழே அந்த ஸ்டெப் இன்டு ஸ்டெப் அவுட் எல்லாமே காணாம போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், வியூல போயிட்டு டூல் பார் போயிட்டு டீபக்ன்ற கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த டூல் பார் மேல வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு 1 by 1 எங்க வேணாலும் கரெக்டாக எங்க வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்டெப் இன்டு சொல்லி கொடுத்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரோவை எல்லோ கலர் ஆகிடும். இது ஹைலைட் ஆகி இது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. சப் மேக்ரோ 1 ஃபார்மேட். இப்போ லெஃப்ட் சைட்ல எக்ஸல பாருங்க, மேக்ரோ வந்து இன்னும் ஒர்க் ஆகல, ஃபார்மேட் ஆகல. ஓகே, இப்போ ஸ்டெப் இன்டு அடுத்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா என்ன பண்ணும், இந்த சிங்கிள் கோட் இருக்கிறதெல்லாம் ஜம்ப் பண்ணிட்டு அடுத்த ரோ இந்த இடத்துல வந்து ஹைலைட் ஆகும். ஏன்னா சிங்கிள் கோட்ல நீங்க ஏதாவது என்டர் பண்ணீங்கன்னா அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஸ்டெப் இன்டு கொடுத்தா ரேஞ்ச் C3 D3 செலக்ட் வரும். ஸோ ரேஞ்ச் C3 D3 செலக்ட் பண்ணணும்னு அர்த்தம். C3 to D3 செலக்ட் பண்ண கிளிக் பண்ண அதை எக்ஸிக்யூட் ஆகும் பாரு. செலக்ட் ஆயிடுச்சா. அடுத்தது வித் செலக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலையா, இது வந்து ஒரு லூப். வித்ல இருந்து எண்ட் வித் வரைக்கும் இது வந்து டோட்டலா எக்ஸிக்யூட் ஆகும், 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். எதுக்கு இந்த இடத்துல வந்து டாட் போட்டிருக்கோம், டாட் போட்டுறதுனால இந்த இடத்துல செலக்ஷன் டாட் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் வந்திருக்கணும். அது மாதிரி செலக்ஷன் டாட் வெர்டிக்கல் அலைன்மெண்ட் வரணும். அதே மாதிரி செலக்ஷன் டாட் சொல்லி வரும். ஸோ இப்போ இந்த ஒரு 5-6 லைன் இல்லை 7-8 லைனுக்கு செலக்ஷன் டாட்ல செலக்ஷன் இஸ் காமன் இல்லையா, அதனால வித் எண்ட் வித் யூஸ் பண்ணிட்டு இந்த டாட் போட்டாலே போதும். வித் செலக்ஷன் அப்படின்னு போட்டு டாட் போட்டா ஒவ்வொரு இதை வந்துட்டு இருக்கு. பார்க்கலாமா இப்போ. ஸோ எல்லோ கலர் லைன் வித் செலக்ஷன் ஹாரிசாண்டல் அலைன்மெண்ட் எக்ஸல் சென்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ண டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ ஓரியன்டேஷன் ஆட் இன்டென்ட் இருவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே போயிருக்கு. எதுவுமே நம்ம பண்ணல, கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா எழுதிருக்கு. அடுத்து செலக்ஷன் டாட் மெர்ஜ்ன்றது நம்ம பண்ணோம், நான் பண்ணேன் இல்லையா. ஸோ மெர்ஜ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாமா. எல்லோ கலர்ல இருக்குதா, ஸ்டெப் இன்டு எஸ் மெர்ஜ் தான். அடுத்தது காலம் சி இஸ் டு டி சி இருக்கு இல்லையா, காலம் எடுத்து 11.11 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்கு. நான் வந்து மேனுவலா கிரியேட் பண்ணது ஒரு 11.11க்கு அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. செலக்ஷன் டாட் பார்டர்ஸ் எக்ஸல் டயகனல் டவுன் லைன் ஸ்டைல் எக்ஸல் நான் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இங்க வந்து எக்ஸல் எட்ஜின்னு இருக்கு பார்த்தீங்களா, எட்ஜ் லெஃப்ட் அப்படின்ற பாருங்க. இது என்னன்னா நம்ம செலக்ட் பண்ணிருக்க ஏரியால இந்த லெஃப்ட் எட்ஜ் இருக்குல்ல, இது லெஃப்ட் எட்ஜ், இது வந்து பார்டர் வரும். இங்க வெளியே கிளிக் பண்ணி பாருங்க, இப்போ பார்டர் இல்லை. ஸோ இப்போ ஸ்டெப் பண்ணிட்டு சொல்லி கொடுக்குறேன். ஆனா எக்ஸல் கண்டினியூஸ் இன்னும் வரல, கண்டினியூஸ் லைன் இங்க வரணும்ல, அது வரல.
ஸோ இப்போ வெளியே கிளிக் பண்ணி பார்த்தாச்சுன்னா இந்த இடத்துல லைன் இல்லை இல்லையா, லெஃப்ட்ல லைன் வரப்போகுது. மறுபடியும் அந்த இடத்துல கிளிக் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ பாருங்க லெஃப்ட்ல ஒரு லைன் வந்துருச்சு. ஓகே, மறுபடியும் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். சேம் செட்டிங்ல தான் இருக்கணும். செட்டிங் எங்கேயாவது மாத்திட்டீங்கன்னா இந்த இடத்துல போய் அப்ளை ஆகும். ஸோ இந்த செட்டிங்ல தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது கலர் இண்டெக்ஸ் 0, டிண்ட் அண்ட் ஷேட் ஈக்குவல் 0, வெயிட் எக்ஸல் மீடியம் அப்படின்னு போட்டிருக்கு. எக்ஸல் மீடியம்ன்றது கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது நெக்ஸ்ட் இது மாதிரி 1 by 1 பார்டர்ஸ் எக்ஸல் எட்ஜ் டாப்னு போடுது. எக்ஸல் கண்டினியூ. இப்போ டாப்ல பாருங்க ஒரு லைன் கிரியேட்டா இருக்கு, பட் மீடியம் ஸ்டைல் வரல, திக்னஸ் மீடியம் ஸ்டைல் வரல. ஸோ மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கலர் இண்டெக்ஸ் டிண்ட் அண்ட் ஷேட் ஈக்குவல் 0, வெயிட் எக்ஸல் மீடியம், எண்ட் வித்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்து வித் செலக்ஷன் டாட் பார்டர்ஸ் எக்ஸல் எட்ஜ் பாட்டம், எக்ஸல் கண்டினியூஸ், அப்புறம் கலர் இண்டெக்ஸ் எல்லாம் போட்டு டாப் பாட்டம், அப்புறம் ரைட்ல உள்ள எக்ஸல் மீடியம் சொல்லி வந்திருக்கு. பாத்தீங்களா, ரைட்ல உள்ள எக்ஸல் மீடியம் எல்லாமே எக்ஸல் மீடியம் போட்டதுனால எக்ஸல் மீடியம் வந்துருச்சு எல்லாமே. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகே, அடுத்து என்னன்னு பண்ணோம், எண்ட் வித் செலக்ஷன் டாட் பார்டர்ஸ் எக்ஸல் இன்சைட் வெர்டிக்கல் லைன் சொல்லி போட்டு இந்த இடத்துல இந்த எம்முக்கு பக்கத்துல ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஏதாவது வெர்டிக்கல் லைன் இருந்தா வரும். அதெல்லாம் எதுவுமே இல்லை, நன்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது கலர் கொடுக்க போறோம். செலக்ஷன் டாட் இன்டீரியர்னா உள்ளுக்குள்ள உள்ள கலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன கலர் அது? டாட் பேட்டர்ன் ஈக்குவல் டு எக்ஸல் சாலிடா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் கலர் இண்டெக்ஸ் எக்ஸல் ஆட்டோமேட்டிக். அப்புறம் டாட் தீம் கலர் ஈக்குவல் டு எக்ஸல் தீம் கலர் ஆக்சென்ட் 2 இருக்கு. இது என்ன கலர்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துருச்சு. ஆக்சுவலா நம்ம செலக்ஷன் இங்க வச்சு பண்ணியிருந்திருக்கோம் இல்லையா. ஆண்டு கொடுத்துடலாமா? ஓகே, ஆண்டு கொடுத்தாச்சு. இப்போ நான் இதை வந்து எரேஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ நம்ம கிளியர் அப்படின்றத ஃபார்மேட்டா இப்போ பண்ணி பார்க்கலாம். ஓகே, கிளியர்ன்றது நம்ம டெலிட் பண்ணி எடுத்துட்டோம் நினைக்கிறேன். கிளியர் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகே, கிளியர் ஃபார்மேட் இப்போ இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், மறுபடியும் மேலே போயிட்டு 1 by 1 இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அந்த கலர் வர்ற வரைக்கும். கலர் ஓகே. ஸோ எண்ட் வித் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது வித் செலக்ஷன் டாட் ஃபாண்ட் போட்டு இந்த எண்ட் வித் முடிச்சாச்சு. ஃபாண்ட் சைஸ் வந்து 12, 14, 16, 18 1 by 1 மாத்திரம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம போயிட்டு எடிட் பண்ணணும்னு என்ன பண்ணோம், மொத்தமாக எனக்கு 18 வந்தாலே போதும், 16, 12 முதல்ல பண்ணு, அப்புறம் 14 பண்ணு, அப்புறம் 16 பண்ணுன்ற அர்த்தம். இதெல்லாம் வேண்டாம்னு என்ன பண்ணும், டெலிட் பண்ணிக்கலாம். நான் டெலிட் பண்றதுக்கு தான் சிங்கிள் கோட் கொடுத்துறேன். எல்லாத்தையுமே சிங்கிள் கோட் கொடுத்தா கிரீன் கலர் ஆகி இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ செலக்ஷன் டாட் ஃபாண்ட் சைஸ். ஸோ இதுதான் வந்து எப்படி நமக்கு எடிட் பண்றதுன்னு நாலேஜ் இருந்தால் பண்ண முடியும். தேவையில்லாம் டெலிட் பண்ணலாம், அது ஒரு எடிட்டிங். இல்லைன்னா அதை கமெண்ட் லைனை மாத்திக்கலாம், முன்னாடி என்ன கோட் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது ரன் பண்ணி பார்க்கலாம். காலம் சிசி இருக்குல்லையே, அது 23.33 சொல்லி அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. காலம் டிடி 15.78 இருக்கு. எண்ட் சப் முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து இது கிளிக் பண்ணும்போது இது கீழே வந்து கிளியர் மேக்ரோன் இருக்கு. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் 1 by 1. ஸ்டெப் இன்டூ sub macro 2 underscore clear select ஆயிருக்கு. range C3 to D3 select ஆயிருக்கு. ஓகே, செலக்ஷன் டாட் கிளியர் ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஸோ ஃபார்மேட் இப்போ வந்து அந்த கலர்ல ப்ரௌன் கலர்ல இருக்கிறது, ஒயிட் கலர் ஃபாண்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட போகுது. பண்ணிடுச்சு. ரேஞ்ச் C4 செலக்டட். காலம் C to C வந்து 7.56 ரெடியூஸ் பண்ணுது. காலம் Dன்றதை வந்து 10.11 ரெடியூஸ் பண்ண போகுது. எண்ட் சப் முடிஞ்சிச்சு. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் விசுவல் பேசிக் கோட். இங்க என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இங்க இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்க டீட்டெயில ஒன்று ஒன்னா நீங்க பண்ணீங்கன்னா ஆக்சுவலா எல்லாமே வரும். நீங்க ஒரு வீலுக்கப்புன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா டைப் பண்ணீங்கன்னா அதுவும் இந்த இடத்துல வரும். எப்படி வருது அப்படின்றதெல்லாம் நீங்க அடுத்த இன்னொரு வீடியோ போடுறேன், அதுல பாத்துங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்த்தோம், நம்ம பார்க்க வேண்டியது மேக்ரோ பத்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் இல்லையா. மேக்ரோ பத்தி படிக்கணும்னு ஆசைப்படும் போது நமக்கு என்ன டீட்டெயில் வந்துச்சு, வாட் இஸ் மேக்ரோ, வாட் ஆர் மேக்ரோ. மேக்ரோன்னா என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஆட்டோமேஷன் பண்றதுக்கு விசுவல் பேசிக் கோடு மூலமா நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். விசுவல் பேசிக்ன்றது ஒரு லாங்குவேஜ், அதுதான் மேக்ரோன்றது. நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸா 1 by 1 ரெக்கார்ட் பண்றதுக்கு பேர் ரெக்கார்டிங் மேக்ரோஸ் அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் மேக்ரோஸ் சொல்லி இருக்கேன் இல்லையா.
அப்புறம் நம்ம கிளிக் பண்ணி ரன் மேக்ரோஸ் சொல்லி கொடுக்குறோம். இந்த ரன் மேக்ரோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி பண்ணணும்னா, இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு நமக்கு ஷீட் 1 இருக்குல்ல, ஷீட் 1ல போறேன். இந்த இடத்துல மேக்ரோ ரன் பண்ண என்ன பண்ணணும், டெவலப்பர் டேப்ல போயிட்டு மேக்ரோல போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு மேக்ரோ 1 ஃபார்மேட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கணும். மேக்ரோ 2 கிளியர்னா ஆல்ரெடி கிளியர் ஆயிருக்கு. மேக்ரோ 1 ஃபார்மேட் போட்டு ரன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா இப்போ ரன் ஆகி வந்துருக்கு. ஓகே, அடுத்து மறுபடியும் டெவலப்பர் டேப்ல போயிட்டு மேக்ரோ கிளிக் பண்ணிட்டு மேக்ரோ 2 கிளியர் இருக்குல்ல, இதை ரன் பண்ணி கிளியர் பண்ணிடும். ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுறதுக்கு, டெவலப்பர் டேப் கிளிக் பண்ணும் 1, மேக்ரோன்ற 2வது கிளிக் பண்ணும், 3வது எந்த மேக்ரோ செலக்ட் பண்ணும், 4வது ரன் கிளிக் பண்ணும். 4 ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா? ஸோ இந்த 4 ஆக்டிவிட்டிக்கு பொதுவாக நம்ம என்ன பண்றோம், இன்சர்ட்ன்றதுல போயிட்டு ஒரு ஷேப் கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஷேப் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து என்ன பண்றோம், ஃபார்மேட் அப்படின்னு ஒரு டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொன்று என்ன பண்றேன், ஒரு பிக்சர் கிளிக் பண்ணலாமா, ஏதாவது ஒரு பிக்சர், ஸ்டாக் இமேஜஸ் இருக்கு, இதில் போய் கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிக்சர் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பலூன் இல்லை கிளியர் ஃபார்மேட்னா எது பண்ணலாம், இது கிளிக் பண்ணிக்கலாமா. ஓகே, கிளியர் ஃபார்மேட். ஓகே, ரைட், இன்சர்ட். ஸோ பெரிய பிக்சரா இருக்கு, இதை சின்ன பிக்சரா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிக்சர்ல போயிட்டு எடிட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிக்சரை கிளிக் பண்ணா எடிட்னு சொல்லி வரும். ஓகே, நம்ம கிளியர்னு சொல்லி பண்ணிக்கலாம். இதை வந்து கிளியர் பண்றது. ஓகே, ஸோ இதுக்கு மேலே போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் போயிட்டு கிளியர்னு சொல்லி போட்டுக்கலாம். கிளியர், ரைட். ஸோ ரெண்டையும் வந்து குரூப் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட். ஸோ 2 ஷேப் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம சென்டர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல அசைன் மேக்ரோன்னு ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா மேக்ரோ ஃபார்மேட்னு இங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். ஃபார்மேட்டை அசைன் பண்றேன், ஓகேன்னு கொடுக்குறேன். இதுல வந்து கிளியர் அசைன் மேக்ரோ இல்லையா, அதை கிளிக் பண்ணலாம். மேக்ரோ டு கிளியர். ஸோ இப்போ இந்த 2 ஷேப்லையும் போய் பார்த்தா ஒரு ஹேண்ட் சிம்பிள் வரும். ஓகே, ஸோ ஃபார்மேட் இப்போ வந்து நமக்கு கிளியர் ஆயிருக்கு. ஃபார்மேட் கிளிக் பண்ணிச்சுன்னா ஃபார்மேட் வந்துடும், கிளியர் கிளிக் பண்ணிச்சுன்னா கிளியர் வந்துடும். ஸோ இது மாதிரி வந்து அசைன் மேக்ரோவும் பண்ணலாம். ஸோ டெவலப்பர் டேப்ல போயிட்டு 1, 2வது மேக்ரோ செலக்ட் பண்ணு, 3வது இந்த ஃபார்மேட் மேக்ரோ கிளிக் பண்ணு, 4வது இந்த இதை பண்ணு அப்படின்னு சொல்லி 4 ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா. இதுக்கு பொதுவாக என்ன பண்றோம், ஒரே ஒரு ஆக்டிவிட்டில இந்த பட்டன் வச்சு பண்ணிடலாம். ஓகே, so thank you very much for watching this macro video, and if you like this video please press like button, and if you want to subscribe நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், டிபிஏபி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி யூடியூப்ல போய் சைன் இன் பண்ணுங்க. சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும், சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், லைக் பட்டன் பிரஸ் பண்ண முடியும், கமெண்ட் எழுத முடியும். ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னா இது வந்து சைன் இன் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் நீங்க வந்து சைன் இன் பண்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச், டேக் கேர், பை.